2 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14. எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் மேலே இருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். எலியாவின் தேவன் எங்கே என்று கேட்டான். ஆமென் சொல்லுமா? இங்கே எலிசாவை குறித்தான காரியங்களை இன்றைக்கு நாம் ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த எலிசாவை பற்றியான காரியங்கள் இருந்து நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. எலிசா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யெகோவா என் ரட்சிப்பு அப்படின்னு அர்த்தம். இல்லையா சொல்லுமா? எலிசான்னு என்ன அர்த்தம்? யெகோவா, கர்த்தர் என்னுடைய ரட்சிப்பு, யெகோவா என் ரட்சிப்பு, என் தேவன் என்னுடைய ரட்சிப்பா இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இல்லையா சொல்லுமா? இந்த எலிசா யார் அப்படின்னா எலியாவுடைய உதவி ஊழியக்காரன். எலிசாவுடைய என்ன செய்யறா? உதவி ஊழியக்காரன். இந்த எலிசாவோட வேலை என்ன அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கு அப்படின்னா, திஸ்பேனாகிய எலியாவுக்கு தண்ணீர் வார்த்தவன், கைகளுக்கு என்ன செஞ்சவன்? தண்ணீர் வார்த்தவன் அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கு. அவனுடைய வேலை என்னன்னா, எலியாவுக்கு உதவி ஊழியனாக அவன் சாப்பிட்டு வந்தான்னா அவனுக்கு என்ன செய்யணும்? கையில தண்ணி ஊத்துறது, கையை என்ன செய்யறது? கழுவி விடுறது, அவனுக்கு வேண்டிய உதவிகளை செய்கிறது, உதவி ஊழியம் செய்கிறது. என்னென்ன வேலைலாம் எலியாவுக்கு ஹெல்ப் தேவையோ அந்த எல்லா ஹெல்ப்பையும் பண்றதுதான் யாருடைய வேலை? எலிசாவுடைய வேலை. அவனை குறித்து பைபிளை போட்டுக்கு, இவன் எலியாவுக்கு என்ன செஞ்சான்? பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான் அப்படின்னு ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த எலிசாவுடைய தொழில் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, விவசாய தொழில். 12 ஏர்மாடு பூட்டி அவன் என்ன செய்யறானா, அவன் உழுது கொண்டிருக்கிறான். ஆமென் சொல்லுவோமா? எத்தனை ஏர்மாடு? நம்ம ஊர்ல எத்தனை ஏர்மாடு வச்சு உழுறாங்க? 1 அல்லது 2. ஆனா அவன் எத்தனை ஏர்மாடு வைக்கிறானா? 12 ஏர்மாடு வச்சு அவன் என்ன செய்யறானா? உழுகிறான். கடினமான உழைப்பாளி, கடினமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் காட்டுல. இந்த பக்கம் எலியா ஊழியம் செய்யறான். ஆண்டவருக்காக பயங்கர வல்லமையான ஊழியம், அற்புதமான ஊழியம், மகிமையான ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே ஊழியம் போதும், ஊழியம் போதும், என் பிதாக்களை பார்க்கல யாரு கிடையாது, நான் நல்லவன் இல்ல, அதனால ஊழியம் போதும், நான் பரலோகத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றான். உடனே ஆண்டவர் சொல்றாரு, அப்படியாப்பா நீ பரலோகத்துக்கு வர்றியா? சரி வந்துரு. ஆனா உன் ஸ்தானத்துல ஒருத்தனை தீர்க்கதரிசியா போய் என்ன செய்ய? அபிஷேகம் பண்ணு. சாப்பாத்தின் குமாரனாகிய என்ன செய்ய? எலிசாவை போய் என்ன செய்ய? அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லி சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை அபிஷேகம் பண்ண சொல்றான். உடனே எலியா எங்க புறப்பட்டு போறான்? எலிசா இருக்க ஊருக்கு என்ன செய்யறான்? அவன் போறான். அங்க போய் அங்க எலிசாவை பாக்குறான். எலிசா எத்தனை ஏர்மாடு வச்சிருந்தானா? 12 ஏர்மாடு வச்சு உழுதுட்டு இருக்கான். ஆண்டவர் எப்படிப்பட்ட மக்களை தேர்ந்தெடுக்காரு தெரியுமா? கடினமா வேலை செய்யறவங்கள, கடினமா உழைக்கிறவங்களை தேடி ஆண்டோடைய ஆசீர்வாதம் வரும், ஆண்டோடைய அபிஷேகம் வரும், ஆண்டோடைய வெற்றி வரும், ஆண்டோடைய ஜெயம் வரும். இல்லையா சொல்லுமா? ஆண்டவர் யாராவது சோம்பேறிய ஊழியத்துக்கு கூப்பிட்டாரா? கூப்பிடல. சோம்பேறிய வச்சு ஏதாவது தரிசன திட்டத்தை வச்சிருக்காரா? வைக்கல. யார் மேல வச்சிருக்காரா? கடினமா வேலை செஞ்சிருக்கான். 12 ஏர்மாடு போட்டு உழுதுகிட்டு இருக்கான். ஆண்டவர் பார்த்தார், இவன் தான் என்னுடைய ஊழியத்துக்கு வர வேண்டும். இல்லையா சொல்லுமா? இவன் என்னுடைய ஊழியத்துக்கு வரணும். 12 ஏர்மாடு போட்டு விழுந்துட்டு இருக்கான். எலியா பக்கத்துல போறான். தான் மேல போட்ட அந்த சால்வை எடுத்து அந்த எலிசா மேல போடுறான். எலிசா மேல போட்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு கூப்பிடுறான். சால்வை எடுத்து மேல போடுறான். இந்த சால்வை எதை குறிக்குதுன்னா, அழைப்பை குறிக்கிறது. சால்வை பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. சால்வை அபிஷேகத்தை குறிக்கிறது. சால்வை அவனை பிரித்தெடுக்குதலை குறிக்கிறது. அந்த சால்வை நீ தேவனை பின்பற்றி இனிமே என்ன செய்ய? கர்த்தருடைய ஊழியத்துக்குன்னு கர்த்தர் உன்னை பிரித்தெடுக்காருன்னு சொல்லி அவனை பிரித்தெடுப்பதற்காக அந்த சால்வை தூக்கி யார் மேல போடுறான்? எலிசா மேல போடுறான். உடனே எலிசா வேலையை விட்டுட்டான். அவன் சொல்றான், எங்க அப்பா அம்மா போய் பார்த்து அவங்கள்ட்ட சொல்லிட்டு அப்பா அம்மா முத்தம் கொஞ்சிட்டு உங்க பின்னாடி என்ன செஞ்சிடறேன்? ஊழியத்துக்கு வந்துடுறேன். ஓகே போ. வீட்டுக்கு போறான். அப்பா அம்மா சொல்றான். அப்பா அம்மா கட்டி பிடிச்சி முத்தம் கொஞ்சிட்டு வந்தான். அந்த ஏர்மாடை என்ன செய்யறான்? வெட்டுறான். அந்த ஏறு உழுதுற அந்த கம்பு இருக்கு பார்த்தீங்களா, அதை புறத்தையும் வெட்டுறான். அதை போறான் விறகா மாத்தி, இதை போறான் கறியா மாத்தி சமைச்சு ஊரையே கூப்பிட்டு ஊருக்கே என்ன செஞ்சாச்சு?
விருந்தை கொடுத்து எல்லாருக்கும் சாப்பாடை கொடுத்துட்டு டாட்டா காமிச்சிட்டு யார் பின்னாடி போயிட்டான்? எலியா பின்னாடி உதவி ஊழியனாக போய்விட்டான். இல்லையா சொல்லுவோமா? எலியா வல்லமையான ஊழியக்காரன். அவன் ஜெபிக்கும் பொழுது அக்கினி இறங்குது கர்மேல் மலையில. அவன் ஒரு வார்த்தை சொல்றான் ஆகாப் ராஜாட்ட, இனி என் வார்த்தையின்படியே அன்றி இனி இந்த தேசத்துல மழையும் பனியும் பெய்யாது இருக்குன்றான். 3 வருஷம் தேசத்துல என்ன பெய்யலையா? மழை பெய்யல, பனி என்ன செய்யல, பெய்யல. ஜோமனா வானத்துல இருந்து அக்கினி இறங்கி வருது. அகசியா அப்படின்னு ஒரு ராஜா இருக்கான். அந்த அகசியா ராஜா என்ன செய்யறானா, போய் எலியாவை கூப்பிட்டு வா அப்படின்னு ஒரு 50 பேரு, அதுக்கு ஒரு தலைவனை கூப்பிட்டு அனுப்புறான். எலியா வந்து ஒரு மலை மேல உட்காந்துருக்கான். அந்த 50 பேரு பிளஸ் அதுக்கு ஒரு தலைவன் வந்து கூப்பிடுறான், எலியா ராஜா உன்னை கூப்பிடுறாரு, நீ உடனே கிளம்பி வா அப்படின்னு கூப்பிடுறான். உடனே எலியா அவங்களை கண்ணை திறந்து பார்த்து சொல்றான், நான் தேவனுடைய மனுஷனே ஆனால் இப்பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி உன்னையும் உன் கூட வந்திருக்க 50 பேரையும் இப்பொழுதே பட்சிக்கட்டும்ன்றான். உடனே வானத்திலிருந்து என்ன செஞ்சான்? அக்கினி இறங்கி 51 பேரு அவ்வளவுதான் கிரில் சிக்கனை மாறிட்டாங்க. ராஜாவுக்கு நியூஸ் போகுது. ராஜா மறுபடியும் ஒரு 51 பேர் அனுப்புறான், போய் எலியாவை கூப்பிட்டு வா. அடுத்து ஒரு தலைவன் வந்து சொல்றான், ஐயா ராஜா உங்களை கூப்பிடுறாரு, வருவீங்களா? எலியா உங்களை கூப்பிடுறாரு, வாங்க. ராஜா ராஜா உங்களை கூப்பிடுறாரு, வாங்க எலியான்னு கூப்பிடுறான். உடனே இவன் பாக்குறான், நான் தேவனுடைய மனுஷனே ஆனால் இப்பொழுதும் வானத்துல இருந்து என்ன செய்யட்டும்? அக்கினி இறங்கி உன்னையும் உன் கூட வந்திருக்க 50 பேரையும் அது பட்சிக்கட்டும்ன்றான். வானத்துல இருந்து அக்கினி இறங்கி எல்லாரையும் பட்சித்தது. அப்பா, எலியானால எல்லாருக்கும் என்னது? பயம். சாதாரண ஊழியக்காரர் கிடையாது இல்லையா? அதனால எலியா கிட்ட யாரும் என்ன செய்ய முடியாது, யாருக்கிட்ட இதுல போயிட முடியாது. எலியானாலே அவ்வளவு முடிஞ்சு. டபார் ஜோமனார் வானத்துல இருந்து என்ன செய்யறோம்? அக்கினி இறங்கி வரும். அக்கினி என்ன செய்ய கர்மேல் மலையில வருது. அகசிய ராஜாவோட நாட்கள்ல 2 முறை என்ன செய்யுது? அக்கினி இறங்கி வருது. 3வது ஒருத்தன் அனுப்பிச்சுடுறான். 3வது ஒரு 51 பேர்ல அவன் தலைவன் வந்து அவன் வந்து சொல்றான், எலியா 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 என் உயிர் உன் பார்வைக்கு அருமையா இருக்கட்டும். இந்த 50 பேர் வந்திருக்காங்க, இந்த 50 பேரோட உயிர் உன் பார்வைக்கு என்ன செய்யட்டும்? அருமையா. நீ வாட்டுக்கு அக்கினி இறக்கி இங்க எல்லாத்தையும் என்ன செஞ்சாத, போட்டு தள்ளிடாத. அவன் ராஜா சொல்றான், நாங்க என்ன செய்ய முடியும்? உடனே கர்த்தருடைய தூதன் எலியாவுக்கு தரிசனமாகி அவன் கூட போ அப்படின்ட்டு. உடனே அங்க போய் ராஜாவை பாக்குறான். ராஜா கிட்ட சொல்றான், இஸ்ரவேல்ல தேவனாகிய கர்த்தர் இல்லைன்னு சொல்லியா நீ என்ன செய்யற? பாகால் தெய்வத்திட்ட போய் இந்த வியாதியில இருந்து பிழைப்பனா பிழைக்க மாட்டானான்னு சொல்லி அங்க போய் நீ செய்யற குறி கேட்க போற? கர்த்தர் சொல்றாரு, நீ கர்த்தரை விட்டுட்டு அந்நிய தெய்வத்தை தேடி போனதுனால இந்த படுக்கையில இருந்து நீ எழுந்திருக்க மாட்ட, சாகவே சாவ போடான்னு சொல்லிட்டு போயிட்டான். அந்த ராஜா செத்து போயிட்டான். எலியானாலே என்னது? பாபார் அக்கினி கிட்டத்திலே போக முடியாது, அடிச்சு நொறுக்கிடுவார். அவருக்கு அசிஸ்டண்டா யார் ஜாயின் பண்ணிருக்காரு? இந்த எலிசா ஜாயின் பண்ணிருக்காரு. ரேலியா சொல்லுவோமா? எலியாவோட ஊழியத்தை அடுத்து யாரு பொறுப்பெடுத்து நடத்தணும்? இந்த எலிசா என்ன செய்யணும்? பொறுப்பெடுத்து நடத்தணும். அபிஷேகம் பண்ணியாச்சு, உடன் ஊழியா ஜாயின் பண்ணியாச்சு. எலியாவுக்கு என்ன செய்யணும்? கைக்கு தண்ணி எடுத்து என்ன செய்யணும்? ஊத்துறது வேலை, அவனுக்கு பணிவிடை செய்யறது வேலை. ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே வசனம் சொல்றது, ஆண்டவர் எலியாவை உயிரோட பரலோகத்துக்கு சுழல் காற்றில அக்கினி ரதத்தை அனுப்பி நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டாரு. எடுத்து வாசிக்கிறேன். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோட கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போனான். ஏன்னா எலியா ஜெபம் பண்ணிட்டான்ல, போது கர்த்தாவே என்ன செஞ்சிருங்க, பரலோகத்துக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டான்ல. அதனால கர்த்தர் எலியாவை என்ன செய்ய போறாராம்? சுழல் காற்று பரலோகத்திலிருந்து எடுத்துக்கொள்ள என்ன செய்ய போறாரு? போக போறாரு. இப்ப எலியாவை என்ன செய்ய, வானத்துல இருந்து ஒரு அக்கினி ரதம் வரும், சுழல் காற்று வரும். அந்த காத்துல அப்படியே பறந்து அக்கினி ரதத்துல ஏறி உட்கார்ந்து எங்க போக போறாரு? எலியா பரலோகத்துக்கு போக போறாரு. பரலோகத்துக்கு போயாச்சுன்னா அடுத்த ஊழியக்காரர் யாரு? எலிசா தான் அடுத்த ஊழியம். எலிசாவுக்கு இன்னும் வரங்கள் கிடைக்கல, வல்லமை கிடைக்கல. எலியா ஊழியம் செஞ்சுக்கிட்டு இவன் கூட அசிஸ்டண்டா இருக்கான், அவ்வளவுதான். பெருசா எந்த ஊழியம் இல்ல. இவனுக்குள்ள என்ன ஆசைனா, எலியாக்குள்ள இருக்க அந்த அபிஷேகத்தை நாம் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். அவனுக்குள்ள இருக்க கிருபை நமக்கு வேணும், அவனுக்குள்ள இருக்க வரங்கள் நமக்குள்ள வேணும், அவனுக்குள்ள இருக்க அற்புதங்கள் நமக்குள்ள வேணும். ஆண்டவர் அவனை வல்லமையா பயன்படுத்தணும் போல நம்ம என்ன செய்யணும்? வல்லமையா ஆண்டவர் பயன்படுத்தணும். அதனால இன்னைக்கு ஆண்டவர் எலியாவை என்ன செய்ய போறாரு? சுழல் காற்றினால பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போறாரு, அக்கினி ரதத்தினால எடுத்துக்கொள்ள போறாரு. இன்னைக்கு போறதுக்கு முன்னாடி எப்படியாவது எலியாட்டிருந்து அவன் மேல இருக்க ஆவியின் வரத்தை எனக்கு கொடுத்துட்டு போப்பான்னு சொல்லி எனக்காக என்ன செய்ய ஜெபம் பண்ணு, உன்னுடைய வரம் எனக்கு வேணும்னு சொல்லி அவன்கிட்ட வாங்கணும்னு சொல்லி எலிசா எலியாவை விடாம புடிச்சுக்கிட்டு நிக்கிறான்.
2வது வசனம் வாசிங்க. எலியா எலிசாவை நோக்கி எலிசாவை நோக்கி நீ இங்கே இரு. அவன் சொல்றான், நீ இங்கே இரு, கில்கால் இங்க இப்ப இருக்க இடம், நீ இந்த கில்கால் இங்கேயே நீ இரு. கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக பெத்தேல் மட்டும் போக என்ன செய்றாரு? அனுப்புகிறார். அதனால எலிசா இங்கேயே இருந்தான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறது இல்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். இல்லையா சொல்லுமா? எலியா எவ்வளவு கடுமையான ஊழியக்காரர் பாருங்க. இன்னைக்கு போறாரு பரலோகத்துக்கு. போறதுக்கு முன்னாடி அவனுக்கு என்ன சொன்ன? அடுத்த தலைவனா அவனை தான் கர்த்தர் தேர்ந்தெடுத்துட்டாரு. கர்த்தர் தான் சொன்னாரு, உன் ஸ்தானத்துல போய் யாரை அபிஷேகம் பண்ணு? எலிசாவை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. அவனுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் என்ன செய்யணும்? செஞ்சுட்டு போகணும். ஆனா எலியா அப்படி நினைக்கான் தெரியுமா? உனக்கு லேசா எதையும் கொடுத்துட மாட்டேன். இல்லையா சொல்லுமா? லேசா உனக்கு எதுவும் என்ன செஞ்சிட மாட்டேன், கொடுத்துட மாட்டேன். நீ என்ன வைராக்கியமா பின்பற்றணும், வைராக்கியமா தேடணும், உண்மையா தேடணும், விடாப்பிடியா தேடணும். அற்புதத்தை பெற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது? நீ விடக்கூடாது. என்ன வைராக்கியமா தேடி வந்தனா தான் உனக்கு வரங்கள், வல்லமை, அபிஷேகம், உனக்கு வேண்டிய எல்லாம் கொடுப்பேன். சும்மா மேலோட்டமா வந்தனா உனக்கு கிடையாது. அவன் சொல்றான், கர்த்தர் என்ன பெத்தேல் மட்டும் அனுப்புறாரு, எலிசா இங்கேயே இருந்தான். அது மனசுல நினைச்சு மாட்டே, நீ சரியான ஆளு, என்னை இங்க விட்டுட்டு நீ பெத்தேலுக்கு போய் அப்படியே எங்க போயிருவ? பரலோகத்துக்கு போயிருவ. இத்தனை வருஷமா கூட நான் என்ன செஞ்சிருக்கேன்? ஊழியத்துல வந்திருக்கிறேன். எனக்கு என்ன கொடுக்கல? இன்னும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளல. அவன் சொல்றான், நீர் பெத்தேலுக்கு போனேன்னா உம்மை விட மாட்டேன், நானும் பெத்தேலுக்கு தான் வருவேன் என்று உம்முடைய ஜீவனையும் கர்த்தருடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன். பெத்தேல் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, தேவனுடைய வீடுன்னு அர்த்தம், அப்பத்தின் வீடு என்று அர்த்தம். இந்த பெத்தேலுக்கு இன்னொரு பேர் இருந்துச்சு. அந்த பேருக்கு என்னது? லூஸ். லூஸை தான் கர்த்தர் எப்படின்னா மாத்தினாரா? பெத்தேல்னு மாத்தினார். அங்கதான் ஆண்டவர் யாக்கோபுக்கு தரிசனமானாரு. யாக்கோபுக்கு தரிசனமாகி அவன் கூட என்ன செஞ்சாரு? கற்பனையில கொடுத்தாரு, வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரு. 20 வருஷம் கழிச்சு ஆண்டவர் யாக்கோப்ட சொல்றாரு, பெத்தேல்ல உனக்கு தரிசனமான தேவன் நானே, எழும்பி வா, உன் தேசத்துக்கு என்ன செய்ய திரும்ப போனாரு. கோலும் கையுமா பிழைக்கப்படவன் 2 பரிவார ஆசீர்வாதத்தோடு அவன் என்ன செஞ்சான்? இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தான். பெத்தேல்னா தேவனுடைய வீடு என்று அர்த்தம். இல்லையா சொல்லுமா? அப்ப எலியா, நான் எங்க போறேன்? தேவனுடைய வீட்டுக்கு போறேன். இல்லையா சொல்லுமா? எங்க போறேன்? தேவனுடைய வீட்டுக்கு போறேன். தேவன் தரிசனமான இடத்துக்கு போறேன். தேவன் பேசின இடத்துக்கு போறேன். தேவன் உலாவுகிற இடத்துக்கு போகிறேன். தேவன் எனக்கு வார்த்தை கொடுத்த இடத்துக்கு போகிறேன். நான் பெத்தேலுக்கு போறேன். நீ வேணா இங்க இரு. ஆண்டவருடைய பிள்ளைங்க, சபை என்பது ஒரு பெத்தேல். ஆமென் சொல்லுமா? இந்த சபைக்கு வர்றத லேசா நினைச்சிடக்கூடாது, அசால்ட்டா நினைச்சிடக்கூடாது. ஒரு வாரம் கூட சபை என்ன செஞ்சிடக்கூடாது? விட்டுறக்கூடாது. ஆராதனை என்ன செஞ்சிடக்கூடாது? விட்டுறக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைங்க சபைய, ஆண்டவரை தேடி வைராக்கியத்தோடு வர வேண்டும். இல்லையா சொல்லுமா? பெத்தேல என்ன செஞ்சிடக்கூடாது? விட்டுறக்கூடாது. அநேக நேரம் ஆண்டவரை தேடி வர முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் உண்டாகலாம், தடை உண்டாகலாம். கல்யாணம் வாங்க, கச்சேரிமா, அந்த ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன், அது இது லொட்டு லொஸ்க்கு ஏதாவது ஒரு காரணம் வந்து ஆண்டவரை தேட விடாதபடிக்கு சூழ்நிலை வரலாம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைங்க கர்த்தரை எப்படி தேடி வரணும்? வைராக்கியமாய் தேவனை தேடி வர வேண்டும். இல்லையா சொல்லுமா? எப்படி தேடி வரணும்? வைராக்கியமா தேடி வரணும். எலிசா எப்படி தேடி வர்றான்? அவன் சொல்றான், நான் உம்மை போக விடுவது இல்லை, நான் பெத்தேலுக்கு வருவேன். போன வாரத்துக்கு முன்ன ரூத்தை பத்தி சொன்னேன். ரூத் என்ன சொன்னா? உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், மரணமே அன்றி உங்களை என்னை யாரும் என்ன செய்ய முடியாது, பிரிக்கவே முடியாது. அதை குறிச்சு இனிமே பேசாதீங்க. இல்லையா சொல்லுமா? அப்ப அவன் செக் பண்றான், எலியா இவன் என்ன செய்யறான் பாப்போம். இப்ப எங்க வந்துட்டாங்க? பெத்தேலுக்கு வந்தாச்சு. பெத்தேலுக்கு வந்ததுக்கு அப்புறம் 4ஆம் வசனம் வாசிங்க. இப்ப பாருங்க, பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே நீ இங்கேயே இரு, கர்த்தர் என்ன இப்ப எங்க அனுப்புறாரு? எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறது இல்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். கில்கால்ல இருந்து முதல்ல எங்க வந்தாங்க? பெத்தேல், தேவனுடைய வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ ஒரு இடத்துக்கு போறான், எரிகோவுக்கு போறான்.
இந்த எரிகோ வந்து பாத்தீங்கன்னா சபிக்கப்பட்ட இடம். எலிசா தீர்க்கதரிசியா மாறிடுவான். மாறின பின்பு அந்த எரிகோ பட்டணத்தார் வந்து எலிசாட்ட சொல்லுவாங்க, எலிசா இந்த இடம் குடிக்கிறதுக்கு நல்ல இடம், ஆனா குடிக்கிற தண்ணி எப்படி இருக்கு? உவர்ப்பா இருக்கு, உப்பா இருக்கு. இங்க இருக்க நிலங்கள்லாம் எப்படி இருக்கு? விவசாயம் பண்றதுக்கு எப்படி இல்ல? நல்ல நிலமா இல்ல. உடனே எலிசா ஜோமணி உப்பு எடுத்து ஒரு பாட்டில போட்டு ஜோமணி அந்த தண்ணியில என்ன செய்வான்? போடுவான். தண்ணி செழிப்பா மாறிடும், ஆசீர்வாதமா மாறிடும். இனிமே இந்த நிலமும் எப்படி இருக்கும்? விவசாயத்துக்கு நல்ல நிலமா என்ன செய்யும்? இருக்கும் அப்படின்னு சொல்லி எலிசா என்ன செய்வான்? ஜெபம் பண்ணி சபிக்கப்பட்ட இடத்தை ஆசீர்வாதமா மாத்திடுவான். லேலியா சொல்லுமா, இப்ப இன்னும் தீர்க்கதரிசியா மாறல. இப்ப பாருங்க, எலியா சொல்றான், எப்பா பெத்தேலோ தேவனுடைய வீடு நல்ல ஒரு சொகுசா இருக்குல்ல, அதனால ஈஸியா வந்துட்ட. இப்ப அடுத்து ஒரு இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போறேன். என்ன இடம் அது? எரிகோவுக்கு கூட்டிட்டு போறேன். எரிகோ எப்படிப்பட்ட இடம்? கஷ்டமான இடம், உவர்ப்பு தண்ணி, உப்பு தண்ணி இருக்க இடம், விவசாயத்துக்கு சரியில்லாத இடம், ஒரு ஆசீர்வாதம் இல்ல, கடினமான சூழ்நிலை. அந்த கடினமான இடத்துக்கு நான் எரிகோவுக்கு போறேன். அதனால எலிசா நீ இங்கே இரு. அவன் சொல்றான், இல்ல இல்ல இல்ல, நீர் எரிகோவுக்கு போனாலும் அங்கே நான் வருவேன். லேலியா சொல்லுமா, தேவனுடைய பிள்ளைய உங்க வாழ்க்கையில ஒரு சில நேரம் கடினமான சூழ்நிலையில் இருக்கலாம், சவாலான சூழ்நிலையில் இருக்கலாம், கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கலாம், நெருக்கடியான சூழ்நிலை இருக்கலாம், தேவையான சூழ்நிலையில் இருக்கலாம், கண்ணீரான சூழ்நிலை இருக்கலாம், எரிகோ போன்ற சூழ்நிலை இருக்கலாம். அந்த சூழ்நிலையில நீங்கள் தேவனை பின்பற்றி வருகிறதுல சோர்ந்து போயிடக்கூடாது, பின்னிட்டு போயிடக்கூடாது, நின்றக்கூடாது. மறுபடியும் 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 இந்த தேவனை தேடி வந்து அவரை ஆராதித்து துதித்து அவருடைய பிள்ளையா அவரை பின்பற்றி வந்துகிட்டே இருந்தீங்கன்னா கர்த்தர் ரெட்டிப்பான அபிஷேகத்தினால, ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தினால தேவன் உங்களை நிரப்புவார். லேலியா சொல்லுமா, அவன் சொன்னா, நீர் எரிகோவுக்கு போனாலும் அங்கே நான் வருவேன். எரிகோல ஒரு 50 பேர் இருக்காங்க. அடுத்த வசனம் வாசிங்க. எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பாருங்க, அந்த எரிகோவில் ஒரு 50 தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் இருக்காங்க. அந்த 50 பேர் வந்து எலிசாட்ட பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? எலிசா, உனக்கு தலைவனா இருக்க எலியாவை கர்த்தர் இன்னைக்கு என்ன செய்ய போறாரு? எடுத்துக்கொள்ள போறாரு. எங்க கூட்டிட்டு போறாரு? பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அது உனக்கு தெரியுமா அப்படின்றாங்க. அவன் சொல்றான், எனக்கு தெரியும், நீங்க என்ன செய்யுங்க? சும்மா இருங்க. அதனால 50 பேர் சொல்றாங்க, என்ன எலியா எலியான்னு, இன்னைக்கு எலியா ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போறாரு. இனிமே என்ன செய்வ? இனிமே நீ என்ன செய்வ? இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா உங்களை சுத்தி நிறைய 50 கண்ணு பாத்துக்கிட்டு இருக்கோம். என்ன பாத்துக்கிட்டு இருக்கோம்? நீங்க நல்ல ஆசீர்வாதமா இருந்தீங்கன்னா பாத்துக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கஷ்டம் வந்துச்சு போலயே, பிரச்சனை வந்துருச்சு, அப்படி வந்து கேட்பாங்க, என்ன ஏசுன்னு போனீங்க, சர்ச்சுக்கெல்லாம் போனீங்களே, என்ன கடன் ஆயிப்போச்சா, அந்த பிரச்சனையா, இந்த பிரச்சனையா, அந்த கஷ்டமா, இந்த கஷ்டமா அப்படின்னு வேடிக்கை பார்க்கறதுக்கு இருப்பான். நீங்க ஜெயிச்சு வந்தீங்கன்னா கொண்டாடுறதுக்கு உங்க கூட ஒரு கூட்டம் இருக்கும். ஆனா நீங்க தனியா நின்று அழுகும்போது கர்த்தர் மட்டும் தான் உங்க கூட இருப்பாரு. லேலியா சொல்லுமா, நீங்க அழுதுகிட்டு இருக்கும்போது நீங்க மட்டும் தான் தனிமையா இருப்பீங்க. வெற்றி வரும்போது ஒரு கூட்டம் உங்க பின்னாடி வரும். இந்த 50 பேர் எலியா மேல அபிஷேகம், எலியா மேல இருந்த அபிஷேகம் அடுத்து வாசிப்போம். எலிசா மேல இறங்கினோடனே 50 பேர் ஓடியாந்துட்டாங்க. ஓடியாந்து மோகப்புற விழுந்து பணிந்து வணங்கி, ஐயா இனிமே நீங்க தான் எங்களுக்கு தலைவர், நீங்க என்ன சொல்றீங்க அப்படியே கேட்கறீங்க அப்படின்ட்டாங்க. லேலியா ஆனா அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க? எலியாவை ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போறாரு, என்னப்பா பண்ண போறேன்றான். அவன், நீ சும்மா இரு, நான் வைராக்கியமாய் பின்பற்றி வருகிறேன், கர்த்தர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டான். லேலியா சொல்லுமா, பக்கத்தை கையை பிடிச்சிருங்க, ஆண்டவரை வைராக்கியமா பின்பற்றி வாங்க, வைராக்கியமா பின்பற்றி வாங்க, ஒரு நாளும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டாரு. உங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தினால கர்த்தர் உங்களை நிரப்பி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். லேலியா சொல்லுமா, அவன் சொல்றேன், நீங்க சும்மா உங்க வேலையை பாருங்கப்பா, உங்க வேலைய நீங்க பாருங்க, எனக்கு தெரியும் எப்படி ஆசீர்வாதத்தை வாங்குறது. ஆமென் சொல்லுவோமா. எரிகோக்கு வந்தாச்சு. இப்ப அடுத்து என்ன செய்யறானா? எலிசா இன்னும் விட மாட்டேங்கிறான். எலியா வந்து என்ன செய்யறான்? எலிசாவை அடுத்த ரவுண்ட் என்ன செய்யறான் பாருங்க. 6ஆம் வசனம் வாசிங்க. பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான்.
அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். இப்ப பாருங்க, இப்ப எலியா சொல்றான் எலிசாட்ட 3வது ரவுண்டு. முதல்ல சொல்றான் நான் பெத்தேலுக்கு போறேன்னா, அப்புறம் சொன்னா எங்க போறேன், எரியோவுக்கு போறேன்னா, இப்ப சொல்றான் எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்ன யோர்தானுக்கு அனுப்புறார் என்றான். சொல்லுமா, இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில ஞானஸ்நானம் எடுத்து வெளியே வந்தப்ப பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்து இயேசுவை அபிஷேகம் பண்ணினார். சொல்லுமா, யோர்தான் நதி எதை குறிக்கிறதுனா அபிஷேக நதியை குறிக்கிறது, ஜீவ நதியை குறிக்கிறது, வற்றாத நதியை குறிக்கிறது, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ற இடமாய் குறிக்கிறது, ஆவியானவர் நிரம்பி வருகிற இடத்தை குறிக்கிறது, ஆவியானவர் புறாவை போல இறங்குற இடமாய் இருக்கிறது. இப்ப பாருங்க, ஒரு தேவனுடைய வீடு, அப்புறம் ஒரு சபிக்கப்பட்ட சூழ்நிலை, கஷ்டம் கடினமான சூழ்நிலை, அது முடிச்ச உடனே அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ற இடம். சொல்லுமா, நான் சொல்லுவேன், உங்க வாழ்க்கையில எப்பெல்லாம் ஒரு கடினத்தை சந்திக்கிறீங்களோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. தாவீது சொன்னா, நான் நெருக்கத்துல இருந்து கர்த்தரை நோக்கி என்ன செஞ்சேன், கூப்பிட்டேன், அவர் என்ன என்ன செஞ்சாரு, விசாலத்துல கொண்டு போய் வச்சுட்டார். எப்பெல்லாம் ஒரு நெருக்கம், ஒரு கஷ்டடி, ஒரு வருத்தம், ஒரு வேதனை, ஒரு கண்ணீர், சபிக்கப்பட்ட சூழ்நிலை போல உப்பு துவர்ப்பு, விளைச்சலற்ற ஒரு கடினமான சவாலான வறண்ட பாலைவனம் போன எரிகோ போன்ற சூழ்நிலை வருதோ, அதுக்கால நீங்க வைராக்கியமா அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை தேடி ஜெபம் பண்ணி கர்த்தரை ஆராதிச்சு கர்த்தரை நீங்கள் பிடித்துக் கொள்ளும் பொழுது அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் ரெடியா இருக்கிறது. இரட்டிப்பான ஆசீர்வாதத்தினாலே கர்த்தர் உங்களை நிரப்புவார். சொல்லுமா, யோர்தானுக்கு கர்த்தர் என்னை அனுப்புறாரு, நீ இங்கே இரு, எரிகோவிலே இரு, நான் யோர்தானுக்கு போனேன். அவன் சொல்ற, அந்த சபிக்கப்பட்ட இடத்துல இனிமே நான் இருக்க முடியாது, இனி நான் எங்க வந்தாகணும், ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்துக்கு வந்தாகணும், அபிஷேகம் பண்ணப்பட்ட இடத்துக்கு வந்தாகணும், தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க இடத்துக்கு வரணும், யோர்தானுக்கு நானும் வர்றேன்ட்டான். 3 ரவுண்டு பாஸ் பண்ணியாச்சு. இப்ப எலியா பார்த்தா இனி இவன் என்ன செய்ய முடியாது, தப்பிக்க முடியாது. இப்ப அவன் கூட பேசுறான். என்ன பேசுறான் பாருங்க, அந்த வசனத்தை கூட எடுத்து வாசிக்க போகிறோம். 9வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். யோர்தானுக்கு வந்தாச்சு. யோர்தானுக்கு வந்த உடனே எலியா கேட்கிறான். எலியா எலிசாவை நோக்கி, இப்பா நான் உன்னை விட்டு இன்னைக்கு எடுத்துக்கொள்ள போறேன். இப்பதான் அவன் வாயில சொல்றேன். ஆனா இது வரைக்கும் என்ன சொன்னா, நீ கில்கால்ல இரு, பெத்தேல்ல இரு, எரிகோல இருன்னு சொன்னவன் இப்ப என்ன சொல்றான், நான் உன்னை விட்டு என்ன செய்ய போறேன், எடுத்துக்கொள்ள போறேன். நான் போறதுக்கு முன்னாடி உனக்கு என்னப்பா செய்யணும், ஏன்பா என்னை விடவே மாட்டேங்கிற, உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்றான். சொல்லுமா, அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் வேண்டும். சொல்லுமா, இப்பதான் எலியா பார்த்துப்பாண்டு, ஏதோ தண்ணி எடுத்து ஊத்திக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சேன், ஏதோ ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சேன், ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சேன், நான் தான் இஸ்ரவேல் தேசத்திலே பெரிய ஊழியக்காரன், வல்லமையான ஊழியக்காரன் நினைச்சேன். நீ என்ன நினைக்கிற, என்ன காட்டிலும் 2 மடங்கு ஊழியம் செய்யணுமா, ரெட்டிப்பான வர வேணுமா? அடுத்த வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன், அதற்கு எலியா, அரிதான காரியத்தை கேட்டாய், அரிதான காரியத்தை நீ கேட்டப்பான்றான். அல்லேலூயா. சொல்லுமா, பரிசுத்தாவியை கேட்கணும், அபிஷேகத்தை கேட்கணும், அந்நிய பாஷையை கேட்கணும், வரங்களை கேட்கணும், வல்லமையை கேட்கணும், ஆவிக்குரிய வரங்களை ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்டு ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொண்டிருந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. சொல்லுமா, பாருங்க, வாழ்நாளெல்லாம் ஊழியம் செஞ்சிருக்கான், பெரிய தலைவன், எங்க போறான், பரலோகத்துக்கு போறான். போறதுக்கு முன்னாடி என்ன கேட்கிறான் பாருங்க, இவனுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருந்தான். யாருக்கு? இந்த எலிசாவுக்கு ஒரு அசிஸ்டன்ட். அதுக்கப்புறம் வருவான், அவன் பேர் என்னது, கேயாசி. அவனுக்கு ஆசைப்படுறான் என்னது, பணத்து மேலதான் ஆசை. என்ன ஆசை இல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இல்ல. அதனால அவன் குஷ்டரோகியா மாறிட்டான், சபிக்கப்பட்டவனா மாறிட்டான், பாளையத்துக்கு என்ன செஞ்சிட்டான், புறம்பாய் போயிட்டான், ஊழியத்தின் அழைப்பை என்ன செஞ்சிட்டான், இழந்து போயிட்டான். எலிசாவுக்கு அப்புறம் என்ன செய்யல, அடுத்த தலைவனா என்ன செய்யல, எழும்பாம போயிட்டான். நான் சொல்லுவேன், தேவனுடைய பிள்ளைகள் முதலாவது
தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு தேவையான எல்லாம் கூட கர்த்தர் கொடுப்பார். ஆமென் சொல்லுமா. எலியா கேக்குறான் எலிசாட்ட, சரிப்பா நான் பரலோகத்துக்கு போறேன், கண்டுபிடிச்சிட்ட நீ, அதனால உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேளு. எனக்கு ஆவியின் வர வேண்டும். சபைக்கு வர்றீங்க, யாரு பரலோகத்துக்கு போவா? பைபிள்ல போட்டிருக்கு. 1, மனம் திரும்பி பாவங்களை அறிக்கை செஞ்சு ரட்சிக்கப்பட்டவங்க. 2, பிதா குமாரன் பரிசுத்தாவினாலே மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றவங்க. இல்லையா சொல்லுமா. 3, பரிசுத்தாவியை பெற்றவர்கள். என்ன பாஸ்டர், பரிசுத்தாவி பெற்றாதான் பரலோகம் போக முடியுமா? நான் சொல்லல, பைபிள்ல போட்டு. யோவான் 3:5 ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான், தேவன் ராஜ்யத்தை காண மாட்டான்னு பைபிள்ல போட்டிருக்கு. இல்லையா சொல்லுமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? சபைக்கு வர ஒவ்வொரு விசுவாசியும் பரிசுத்தாவிக்காக ஜெபம் பண்ணணும், பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக ஜெபிக்கணும், ஆவிக்குரிய வரங்களுக்காக ஜெபிக்கணும், ஆவிக்குரிய வல்லமைக்காக ஜெபிக்கணும், மறுபடியும் ஆவியில பிறக்கணும், அந்நிய பாஷை பேசுகிற வரத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆவிக்குரிய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாதான் ஆவி மண்டலமாகிய பரலோகத்துல போய் வாழ முடியும். இல்லையா சொல்லுமா. இவ்வளவு நாள் ஊழியம் முடிஞ்சு பரலோகத்துக்கு போறான் எலியா கேட்கிறான், உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டா, உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் வேண்டும். இல்லையா சொல்லுமா. என்ன வேணும்? இரட்டிப்பா. உடனே தர்றேன்னு சொல்றாரு எலியா. அடுத்த கண்டிஷன் இருக்கு, அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். கடினமான ஆளா இருக்கான். சரி கேட்கிறானே, தள்ள கை வச்சு ஜெபம் பண்ணி அபிஷேகத்தை கொடுத்தா முடிஞ்சு வச்சு. இப்ப என்ன சொல்றான், நம்ம ஒன்னா போய்கிட்டு இருக்கோம், என்னை இப்ப ஆண்டவர் எங்க எடுக்க போறாரு? பரலோகத்துக்கு எடுக்க போறாரு. எடுக்கும் போது நீ என்னைய பாத்துடணும். பரலோகத்துக்கு நான் மேல போயிட்டு இருக்கும்போது என்னைய பார்க்கணும். என்னைய பார்த்தா உனக்கு ஆவி வர எப்படி கிடைக்கும்? ரெட்டிப்பா கிடைக்கும். பார்க்கலனா அப்படின்னு அர்த்தம், ஒரு பட்டு தூங்கிறாத. இல்லையா சொல்லுமா. அங்கிட்டு இங்கிட்டு என்ன செஞ்சிடாத, அசால்ட்டா இருந்துடாத, கண்ணை அங்கிட்டு இங்கிட்டு பாத்துறாத, இங்கிட்டு திரும்பி பாத்துற, தண்ணி கிண்ணி குடிக்க போயிடாத, எந்த பக்கமும் என்ன செஞ்சிடாத போயிடாத, கூடயே இருன்னு அர்த்தம். இல்லையா சொல்லுமா. இல்லையா நான் சொல்லுவேன், ஆண்டவருடைய வரங்களை வல்லமைகளை அபிஷேகத்தை லகுவா ஆண்டவர் யாருக்கும் கொடுக்கறது இல்ல. தேவ சமூகத்துல மணிக்கணக்காய் உட்கார்ந்து ஜெபித்து காத்திருந்து தேவனிடத்துல யாரு கேட்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியும் வரங்களும் வல்லமையும் அபிஷேகத்தையும் கர்த்தர் கொடுத்து தம்முடைய ஆவியினாலே அவர்களை நிரப்புகிறார். இல்லையா சொல்லுமா. நிறைய பேர் அதுக்காக என்ன செய்யறது இல்ல, ஜெபிக்கிறதே இல்ல. ஏஜிஎஸ் தினகரன் ஏசலிகா உரியத்துடைய தலைவர் 7 வருஷம் ஜெபம் பண்ணிருக்காரு பரிசுத்தாவிக்காக. எத்தனை வருஷமா? 7 வருஷம். அன்றே பரிசுத்தாவி வேண்டும், அபிஷேகம் வேண்டும், அந்நிய பாஷை வேண்டும், ஆவிக்குரிய வரங்கள் எனக்கு வேண்டும். 7 வருஷம் கழிச்சு ஒரு நாள் வீட்டு கூட்டத்துல அவங்க கூடி ஜெபிச்சுட்டு இருக்கும்போது பரிசுத்தாவின் இறங்கி பரிசுத்தாவில நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை பேசி ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ள வந்தாங்க. இல்லையா சொல்லுமா. நீங்களா ஆவிக்குரிய சபையில் இருக்கீங்க, பரிசுத்தாவி பெற்று அந்நிய பாஷை பேசாத அனுபவம் இல்லாத ஒரு விசுவாசி கூட சபையில் இருக்கக்கூடாது. அத்தனை பேரும் இந்த அனுபவத்தை வாஞ்சிக்கணும், ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும், கேட்கணும், பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் உங்களை தன்னுடைய பரிசுத்த ஆவியினாலும் ஆவிக்குரிய வரங்களினாலும் கர்த்தர் உங்களை நிரப்புவார். இல்லையா சொல்லுமா. இல்லையா எலியா என்ன சொல்றான், நான் பரலோகத்துக்கு போகும்போது நீ என்னை பார்த்தேன்னா உனக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். என்னை பார்க்கலன்னா உனக்கு என்ன செய்யாது? கிடைக்காது. அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்னி ரதமும் அக்னி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். 2 பேரும் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப என்ன வந்துருச்சு? அக்னி ரதம் வந்துருச்சு. இல்லையா சொல்லுமா. அக்னி ரதம் பரலோகத்துல இருக்கு. ஆமென் சொல்லுமா. ஒரு முறை பாத்தீங்கன்னா எலிசாவும் அவன் உடன் ஊழியர் கேயாசியும் சமாரியால ஒரு மலை மேல இருப்பாங்க. அவங்கள பிடிக்கிறதுக்கு அசிரியா ராஜா என்ன செஞ்சிருவான்? லட்சக்கணக்கான பேர் அனுப்பி சொல்லுவான். அந்த மலையை சுத்தில யார் நிக்கிறா? எதிரி படைகள் நிற்பாங்க. கேயாசி நைட் நல்லா தூங்கிட்டு காலையில கண்ணை திறந்து ரூம்ல இருந்து வெளியே வந்து பார்த்தா அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிக்கிறான். என்னடா இத்தனை பேர் வந்திருக்காங்க ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு. வேகமா ஓடி போய் சொல்றான், எலிசா நம்ம இன்னைக்கு செத்தோம், நம்மளை பிடிக்கிறதுக்கு எவ்வளவு பேர் வந்திருக்காங்க? லட்சக்கணக்கான பேர் வந்திருக்காங்க சார். எலிசா வந்து பார்த்துட்டு அந்த கேயாசிட்ட சொல்றான், எப்பா அவங்க எண்ணிக்கையை காட்டிலும் அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் நம்மளோடு இருப்பவர்கள் அநேகம். இவனுக்கு ஒன்றும் புரியல. என்னடா நம்ம 2 பேரும் தான் இருக்கோம், இவர் என்ன சொல்றாரு? நம்ம எண்ணிக்கை எப்படி இருக்கு?
அதிகமா இருக்குன்றாரு. உடனே எலிசா ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே இவனுடைய மனக்கண்களை என்ன செய்யுங்க திறங்கன்ற. கண்ணத்தை மனக்கண் ஆவிக்குரிய மனக்கண் திறந்தா அவனுக்கு ஒரு காட்சி வருது. என்ன காட்சி வருதுன்னா, அக்கினி ரதமும் குதிரை வீரர்களும், அவங்களை காட்டிலும் கோடான கோடி அக்கினி ரதங்களும் குதிரை வீரர்களும் அந்த மலையை சுற்றிலும் இவங்களுக்கு பாதுகாப்பா நிக்கிறாங்க. கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோமா? இப்ப என்ன வந்திருக்கு? ஒரு அக்கினி ரதம் வந்திருக்கு. எதுக்கு வந்திருக்கு? எலியாவை அப்படியே தூக்கி உள்ள போட்டு கொண்டு போறதுக்கு. ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அவன் சொல்றான், அப்பா நீ பார்த்தா தான் உனக்கு என்ன செய்யும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். இவன் சொல்லிட்டு, ஐயோ நீ இப்படிலாம் சொல்லிட்டு, ஏன்னா எதுவும் பேச முடியாது, பேசினா நம்ம மேலே என்ன செஞ்சிருவாரு, அக்னியை இறக்குனாலும் இறக்கிடுவாரு. அவன் அப்படியா, சரிங்கய்யா உங்களை பாத்துறையா விட மாட்டேயா. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரையும் பிரிக்கத்தக்கதாக அவர்கள் நடுவே வந்து இருவரையும் பிரித்தது. எலியா என்ன செஞ்சான், சுழல் காட்டுல ஏறி எங்க போயிட்டான், பரலோகத்துக்கு போயிட்டான். இவன் கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்து எந்திரிச்சு என்ன செய்யறான், மேல பாத்துக்கிட்டு இருக்கான். அடுத்த வருஷத்தை வாசிங்க 12. அதை எலிசா கண்டு பாத்துட்டான். அல்லேலூயா சொல்லுமா? கீழே விழுந்து எந்திரிச்சு பாத்துட்டான். யார் போய்கிட்டு இருக்கான்? அக்னி ரதத்துல எலியா போய்கிட்டு இருக்கான். எலிசா அதை பாத்துட்டான். அதை பார்த்து சொல்றான், என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவரே என்று சொல்லி அவரை நோக்கி என்ன செய்யறானா, புலம்புறான். அவனை என்ன செய்யறான், அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை எடுத்துனான், பிடிச்சு ரெண்டா கிழிச்சு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கான். ஏன்? பார்த்தா தருவினியா, பார்த்துட்டியா, நீ வீட்டுக்கு போயிட்டியா. அடுத்த வசனத்தை வாசிங்க. மேல இருந்து எலியா செய்யற வேலையை பாருங்க. பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து பாருங்க, அக்னி ரதத்துல போயிட்டு இருக்கான். அவன் கூப்பிடுறான், தகப்பனேன்னு கூப்பிடுறான். மேல இந்த சால்வை எடுத்து யார் மேல போட்டு விடுறான், கீழே எலிசாட்ட போட்டு விடுறான். பாருங்க, பின்பு அவன் எலியாவின் மேலே இருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்துட்டான். அல்லேலூயா சொல்லுமா? திரும்ப இப்ப எங்க போறான், யோர்தான் கரையில போய் நிக்கிறான். அடுத்த வசனத்தை வாசிங்க. எலியாவின் மேல இருந்து கீழே விழுந்த அந்த சால்வை என்ன செஞ்சானா, ஓடி போய் பிடிச்சிட்டான். சால்வை என்ன செஞ்சாச்சு, ஓடி போய் பிடிச்சிட்டான். பிடிச்ச உடனே எலிசாவுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. என்ன வந்துருச்சு, ஆண்டவருடைய அபிஷேகம் என் மேல வந்துருச்சு. அல்லேலூயா சொல்லுமா? எலிசாவை எப்படி ஊழியத்துக்கு அழைச்சான், சால்வையை போட்டு என்ன செஞ்சான், ஊழியத்துக்கு அழைச்சான். சால்வை அடுத்த தலைமத்துவம், சால்வை அபிஷேகம், சால்வை ஆவியானவர், சால்வை என்ன செய்யறது, அடுத்த டேக் கேர் பண்ற எல்லா ஆத்மீய ஆசீர்வாதம். சால்வை அங்க இருந்து போட்டு அந்த அபிஷேகம் எங்கதான் இருக்கு, சால்வையில இருக்கு போடுச்சு. உடனே சால்வையை கையில எடுத்தான். கையில பிடிச்ச உடனே என்ன செய்யறான், இப்ப இந்த என்ன செய்யறான், யோர்தானுக்கு போறான். யோர்தான் நதிக்கிட்ட போறான். எலியாவின் மேலே இருந்து கீழே விழுந்து அந்த சால்வை பிடித்து கொண்டு, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் இப்ப எங்க என்று சொல்லி தண்ணீர் என்ன செஞ்சானா, சால்வையை முறுக்கிக்கிட்டு என்ன செய்யறான், ஒரு அடி அடிச்சான். அடிச்ச உடனே தண்ணீர் என்ன செஞ்சான், இரு பக்கமா ரெண்டா இக்கரைப்பட்டது, ரெண்டா பிரிஞ்சிச்சு. எலியாவில் இருந்த ஆவி எலிசா மேல ரெட்டிப்பா இறங்கிச்சு. அல்லேலூயா சொல்லுமா? விடாப்புடியா யார் தேவனை தேடுகிறார்களோ, விடாப்புடியா யார் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார்களோ, விடாப்புடியா தேவனுடைய ஆசீர்வாதங்களை, தேவனுடைய அபிஷேகத்துக்காக, வரங்களுக்காக, வல்லமைக்காக எவன் ஒருவன் எந்த ஒரு தேவ மனுஷி ஆண்டவருடைய சமூகத்தை ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மேலே ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் சால்வையை கர்த்தர் போடுவார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அவன் சொன்னா, எனக்கு ரெட்டிப்பான வரன்னு சொன்னா, என்ன பார்த்தா உனக்கு கிடைக்கும்னு சொன்னா, பார்த்தான், சால்வை வந்துச்சு. சால்வை வந்து கையில எடுத்துட்டு ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா சொல்லுமா? தேவனுடைய பிள்ளைய, நீங்களுடைய ஜெபம் எதுவாக இருக்கிறது? நகை வேணுமா, பணம் வேணுமா, இடம் வேணுமா, சொத்து வேணுமா, அது வேணுமா, இது வேணுமா, என்ன எதுக்காக நம்ம ரொம்ப ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம்? உலக ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணிடாதீங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக முதல்ல ஜெபம் பண்ணுங்க. உலக ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தானாய் தருவார். வலதுகை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே எலியாவின் மேலே இருந்த அதே அபிஷேகம் இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு ரெட்டிப்பாக இயேசுவின் நாமத்தினாலே என் மேல் இறங்குவதாக. தலைமையில கை வச்சுட்டோம். இயேசுவின் நாமத்தினாலே எலியாவின் மேல் இருந்த அபிஷேகம் ரெட்டிப்பாக எலிசா மேலே இறங்கினது போல
இயேசுவின் நாமத்தினாலே என் மேலே ரெட்டிப்பான அபிஷேகம், ரெட்டிப்பான அபிஷேகம். சொல்லுங்க, ரெட்டிப்பான அபிஷேகம் இயேசுவின் நாமத்தினாலே என் மேல் இறங்குவதாக, என் மேல் இறங்குவதாக. கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தினாலே ரெட்டிப்பான அபிஷேகம் இறங்கி வரட்டும், ரெட்டிப்பான அபிஷேகம் இறங்கி வரட்டும். ஆவியின் வரம் ஒவ்வொருத்தர் மேலையும் ரெட்டிப்பா இறங்குவதாக. ஆவியானோட பலத்த வல்லமை, ஆவியானோட பலத்த அபிஷேகம் இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகள் மேலே ரெட்டிப்பா இறங்கட்டும். வரங்களுக்காக ஜெபிங்க, அபிஷேகத்துக்காக ஜெபிங்க, ஆவிக்குரிய வரங்களுக்காக ஜெபிங்கள். தேவன் உங்களை பயன்படுத்தும்படியாக ஜெபிங்கள், தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிங்கள், மறுபடியும் பறக்கிற இந்த அனுபவத்துக்காக ஜெபிங்கள். தேவ அபிஷேகத்துக்காக காத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இல்லையா சொல்லுமா? அபிஷேகம் வந்த உடனே அபிஷேகத்தை வச்சுட்டு சும்மா இல்ல, உடனே வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லையா சொல்லுமா? சால்வை கிடைச்சிச்சு, அபிஷேகம் வந்துருச்சு. வந்த அடுத்த நிமிஷம் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான்? ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டான். வாசிங்க, கீழே உள்ள வசனத்தை வாசிங்க. எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்குகிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறான். ரெட்டிப்பான ஆவியின் வரம் என்னை கண்டா உனக்கு கிடைக்கும் பார்த்துட்டான். சால்வையை போட்டான், சால்வையை போய் பிடிச்சிட்டான். ஆண்டவர் தனக்கு வரம் கொடுத்த உடனே, ஆண்டவர் தனக்கு அபிஷேகம் கொடுத்த உடனே, ஆண்டவர் தனக்கு ஆவிக்குரிய வரத்தை கொடுத்த உடனே அந்த வரத்தை உடனே பயன்படுத்துகிறான். இல்லையா சொல்லுமா? தேவனுடைய பிள்ளையை ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் கிருபையை கொடுத்திருக்காரு. அநேகரை பேசி ரிச்சுக்குள்ள வழி நடத்துவீங்க, ஆண்டவருக்குள்ள வழி நடத்துவீங்க, சத்தியத்துக்குள்ள வழி நடத்துவீங்க, தேவ அன்புக்குள்ள வழி நடத்துவீங்க. நீங்க ஜெபம் பண்ணா சுகமாகலாம், நீங்க ஜெபம் பண்ணி அநேகருக்கு ஆலோசனை கொடுக்குற கிருபை உங்களுக்குள்ள இருக்கலாம். உங்க ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு வித்தியாசமான கிருபைகளை, வரங்களை, தாளந்துகளை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்திருக்காரு. இல்லையா சொல்லுமா? யாருமே எம்டி கிடையாது. நம்ம ஒவ்வொருத்தருமே ஆண்டவருடைய பார்வையில ஸ்பெஷல் தான். இல்லையா சொல்லுமா? அப்ப உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்க அந்த கிருபைகளை, தாளந்துகளை தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும்படியாக, தேவனுடைய ராஜ்யம் வளர்ச்சி அடையும்படியாக, தேவனுடைய ராஜ்யம் என்ன செய்யணும்? இந்த பூமியிலே காண்பிக்கப்படும்படியாக கர்த்தருக்கென்று கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆவிக்குரிய வரங்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இல்லையா சொல்லுமா? எலிசா பாருங்க, சால்வை எடுத்தான், யோர்தானுக்கு போய் சொல்றான். என்ன சொல்றான்? எலியா, பின்னாடி தானே வந்த இத்தனை வருஷமா, ஆண்டவரே நீங்க யாரோட தேவன்? எலியாவோட தேவன் தானே. எலியா மூலமா அற்புதம் செஞ்சீங்கல்ல, இப்ப என் மூலமா நீங்க என்ன செய்யணும்? அற்புதம் செய்யணும். சால்வை ஒரு முறுக்கு முறுக்கி கையில எடுத்துக்கிட்டு அவன் என்ன சொல்றான்? எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி யோர்தான் நதியை ஒரே அடி அடிச்சான். நதி ரெண்டாய் பிளந்தது. லேவியா சொல்லுமா? அந்த 50 பேர் சொன்னாங்களே, என்னப்பா ஆண்டவர் உனக்கு எஜமானா இருக்கிற உன் தலைவன் எலியாவை ஆண்டவர் இன்னைக்கு எடுத்துக்கொள்ள போறாரு, நீ என்ன செய்ய போற அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன செஞ்சாங்க? தூரம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வெற்றி பெற வரைக்கும் எல்லாரும் எப்படித்தான் இருப்பாங்க? தூரமா தான் இருப்பாங்க. உங்க காரியம் ஜெயமடைகிற வரைக்கும் என்ன செய்வாங்க? அப்படியே தூரமா பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாம் சரியாச்சுன்னா அப்படியே ஓடி வந்துருவாங்க. சிஸ்டர் அப்படி, சிஸ்டர் அப்படி, பிரதர் அப்படிமா. 50 பேர் தூரம் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பார்த்துட்டு இருக்காங்க? இந்த எலிசாவுக்கு என்ன ஆகும் சொல்லி. எலியாவின் ஆவி எலிசா மேல இறங்கி அற்புதத்தை செஞ்ச உடனே 50 பேர் ஓடி வந்து நாங்க உங்களுக்கு அசிஸ்டண்டா மாறிடும் சொல்லி அவனோடு கூட இணைந்து கொண்டார்கள். இல்லையா சொல்லுமா? கர்த்தருடைய ஆவியானவர் இந்த கால வேளை சொல்கிறாரு, தேவனுடைய பிள்ளையை பரிசுத்த ஆவிக்காக ஜெபம் பண்ணு, ஆவிக்குரிய வரங்களுக்காக ஜெபம் பண்ணு, ஆவிக்குரிய வல்லமைக்காக ஜெபம் பண்ணு, தேவ பலத்துக்காக ஜெபம் பண்ணு. வசனம் சொல்லுகிறது, உன்னுடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஆண்டவருடைய ஆவி உன் மேல இறங்கிடுச்சுன்னா ஞானம் உண்டாகும், அறிவு உண்டாகும், திறமை உண்டாகும், தடைகள் மாறும், கட்டுகள் அறுக்கப்படும், செய்வினைகள் அழிக்கப்படும். உனக்கு விரோதமாக எழும்புற அத்தனை ஆயுதங்களை ஆண்டவர் அழிச்சு, தடைகள்லாம் அழிச்சு, பிரச்சனைகள்லாம் அழிச்சு, ஒன்றுமில்லாமல் போக பண்ணி ஆண்டவர் உன் கூட இருந்து உனக்கு வெற்றியும் ஜெயத்தையும் மேன்மையும் கொடுப்பாரு. ஆண்டவர் சொல்றாரு, எதை பெற்றுக்கொள்ளையோ ஆவிக்குரிய வரத்தை பெற்றுக்கொள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நிற்போம், ஜெபம் செய்வோமாக. நன்றி ஆண்டவரே, ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் வேண்டும்.
ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் வேண்டும். எலியா சொன்னா, அரிதான காரியத்தை நீ கேட்டிருக்க, சாதாரண காரியத்தை நீ கேட்கல, ரொம்ப ஸ்பெஷல். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஆண்டோடைய பார்வையில ரொம்ப ஸ்பெஷல். வலதுகை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆவியின் வரம் எனக்கு வேண்டும். ஆவியின் வரங்கள்னால என்னை நிரப்பும். ரெட்டிப்பான ஆவியின் வரங்களினால சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால. கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. யாரும் கண்ணை திறக்காதீங்க. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஆவியின் வரம் எனக்கு இயேசுவின் நாமத்தினாலே ரெட்டிப்பாய் உண்டாவதாக. சொல்லுங்க, ஆவியானவரே, ஆவிக்குரிய வரங்களினாலே, வல்லமையினாலே, கனிகளினாலே, அபிஷேகத்தினாலே என்னை நிரப்புவீராக. தேவ பலன் எனக்குள்ளாய் உண்டாகட்டும். தேவ அக்கினி எனக்குள்ளாய் கொழுந்து விட்டு எரியட்டும். எலிசாவை நிரப்பினது போல சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நிரப்போ. ஒரு புது மனுஷனாக ஆண்டவரே, ஆவி மண்டலத்திலே ஆவியிலே ஜெபிக்கிற மனுஷனாக வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியை அவித்து போடாதீர்கள். ஆவியை அவிச்சு போட்டுறாதீங்க. கர்த்தர் சொல்ற, ஆவியில அனலா இருங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. ஆவியில அனலா இருங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே ஆவியில அனலாக்குங்க. ஆண்டவரே பாலாதரபரபா உரபல துன்யந்தல மாக்கர பலபரபரபரபா ஆவியில அனல் மூட்டுங்க. ஆண்டவரே அனல் மூட்டி எழுப்புங்க. ஆவியானவரே, உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பலப்படுங்கள்னு வசனம் சொல்லுகிறது. உள்ளான மனுஷன்ல வல்லமையா பலப்படுங்க. ஆவியில அனலா இருங்க. பூமியின் மேல அக்கினியை போட வந்தேன், அந்த அக்கினி இப்பொழுதே பற்றி எரியும்படி விரும்புகிறேன்னு சொன்னீங்களே. கர்த்தருடைய அக்கினி இந்த சபையிலே விழுவதாக. ஓ, கர்த்தருடைய அக்கினி எங்கள் மேலே விழுவதாக. இங்க இருக்க வந்திருக்க ஒவ்வொருத்தர் மேலையும் ஆண்டவருடைய அக்கினி அபிஷேகம். ஓ, அக்கினி அபிஷேகம் பிள்ளைகளை நிரப்புவதாக. கர்த்தருடைய கரம் கூட இருப்பதாக. நீர் பிள்ளைகளை ஆசீர்வதித்து, வந்திருக்க ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதித்து, வாழ்க்கையை ஆசீர்வதிச்சு, ஆவிக்குரிய வரங்களை ரெட்டிப்பாய் கொடுத்து இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். அந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மையப்படுத்தும். உட்காருங்க.